மண் வளத்தில் கூட்டணி நிர்பந்தம். இயற்கை விவசாயத்தின் நன்மைகள் குறித்து இன்று பரவலாக பேசப்படுகிறது. அனைவருக்கும் நஞ்சில்லா உணவை விரும்புகின்றனர். ஆனால் கள யதார்த்தம் முற்றிலும் வேறாக உள்ளது. ஒரு புறம் இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்தாலும், மறுபுறம் கிராமப்புற உரக்கடைகளில் ரசாயன உரங்களை வாங்குவதற்காக காத்திருக்கும் விவசாயிகள் கூட்டம் இன்னும் குறைந்த பாடில்லை. இந்தியா முழுவதும் சுமார் 23 லட்சம் விவசாயிகள் இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருப்பதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. அதாவது 73 லட்சம் ஹெக்டேர் நிலப்பரப்பு இயற்கை வேளாண்மையின் கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளது. ஆனால் 140 கோடி மக்கள் தொகை கொண்ட தேசத்தின் மொத்த சாகுபடி பரப்பளவில் இது வெறும் 5% குறைவு. மீதமுள்ள 95% அதிகமான விவசாய நிலங்கள் வீரியமிக்க ரசாயன உரங்களின் பிடியிலிருந்து மீளவில்லை. உலக அளவில் சீனாவுக்கு அடுத்தபடியாக யூரியாவை அதிகம் பயன்படுத்தும் 2வது நாடாக இந்தியா உள்ளது. ஆண்டுதோறும் 600 முதல் 650 லட்சம் மெட்ரிக் டன் ரசாயன உரங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மண்ணின் வளத்தை பாதுகாக்க தலை, மணி, சாம்பல் சத்துக்கள் முறையே 4:2:1 என்ற வீதத்தில் இருக்க வேண்டும் என்பது வேளாண் வல்லுநர்களின் பரிந்துரை. ஆனால் 2024-25 ஆண்டின் பொருளாதார ஆய்வறிக்கையோ இந்தியாவின் தற்போதைய உர பயன்பாடு விகிதம் 10:9:4:1 என்ற அபாய நிலையை எட்டியுள்ளதாக எச்சரிக்கிறது. யூரியா அதிக மானியத்தில் மலிவாக கிடைக்கிறது என்பதற்காக 1 கிலோ பொட்டாஷுக்கு பதிலாக சுமார் 11 கிலோ யூரியா வயல்களில் கொட்டப்படுகிறது. ஆனாலும் எதிர்பார்த்த விளைச்சல் கிடைப்பதில்லை. 1970இல் பசுமை புரட்சி தொடங்கிய காலகட்டத்தில் 1 கிலோ உரத்திற்கு 13 கிலோவாக கிடைத்த தானிய மகசூல் 210இல் 14 கிலோவாகவும் 225இல் 2.5 முதல் 3 கிலோவாகவும் வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கான அடிப்படை காரணம் மண்ணின் வளம் குன்றியதை தவிர வேறொன்றும் இல்லை. இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் தரவுகளின்படி இந்தியாவில் சுமார் 30% விவசாய நிலங்கள் தரம் குறைந்த அமிலத்தன்மை அடைந்துவிட்டன. ஆரோக்கியமான மண்ணில் குறைந்தபட்சம் 1% இருக்க வேண்டிய கரிமச்சத்து இன்று பல பகுதிகளில் 0.3%க்கும் கீழாக குறைந்துவிட்டது. அதிகப்படியான யூரியா பயன்பாட்டால் மண்ணிலிருந்து வெளியாகும் நைட்ரஸ் ஆக்சைடு கார்பன் டை ஆக்சைடை விட சுமார் 300 மடங்கு வீரியமான பசுமை குடில் வாயிலாக உருவெடுத்து புவி வெப்பமடைதலுக்கும் கணிசமான பங்காற்றுகிறது. அதே போல 330க்கும் மேற்பட்ட பூச்சிக்கொல்லி மூலக்கூறுகள் விவசாய பயன்பாட்டில் பயன்படுத்தப்படுகின்றன. ரசாயன உரங்களுக்கு பழகி போன மண்ணை இயற்கை விவசாயத்துக்கு மாற்றினால் முதல் 3 ஆண்டுகளில் 20 முதல் 30% வரை கடுமையான மகசூல் ஏற்படும். ஆனாலும் ஆரோக்கியமான தலைமுறையை உருவாக்கவும் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் இயற்கை முறை விவசாயம் காலத்தின் கட்டாயம். இந்த முன்னெடுப்பை சிக்கிம் மாநிலம் செயல்படுத்தி வருகிறது. அங்கு நுகர்வோரின் தேவையை முழுமையாக நிறைவு செய்ய முடியவில்லை என்றாலும் பொருளாதார இழப்பை விவசாயிகள் சந்தித்தாலும் இயற்கை முறை விவசாயத்துக்கு அங்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. 2025 முதல் 26ஆம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ரசாயன உர மானியத்துக்காக சுமார் 1.67 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டில் காரிஃப் பருவத்திற்கு ஜூன் முதல் செப்டம்பர் வரை டிஏபி உள்ளிட்ட பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் உரங்களுக்கு மட்டும் ரூபாய் 41,533.81 கோடியை மானியமாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. சர்வதேச சந்தையில் உரம் மற்றும் கச்சா பொருட்களின் விலை உயர்ந்தாலும் விவசாயிகளுக்கு ஒரு மூட்டை ஏடிபி உரம் எந்தவித மாற்றமும் இன்றி 1350க்கு கிடைக்கும் வகையில் இந்த மானியம் உயர்த்தப்பட்டுள்ளது. ஆனால் அதே அளவு ஊக்கமோ மானியமோ இயற்கை உரம் தயாரிக்கும் விவசாயிகளுக்கு கிடைப்பதில்லை. எனினும் இந்த ரசாயன பயன்பாட்டை குறைக்க திரவ வடிவிலான நானோ யூரியா, நானோ டிஏபி போன்ற நவீன மாற்று முயற்சிகளையும் ரசாயன உரங்களை குறைக்கும் மாநிலங்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் PM பிரணாம் போன்ற திட்டங்களையும் மத்திய அரசு தீவிரமாக முன்னெடுத்து வருவது ஆறுதல் அளிக்கிறது. அதே போல மண்ணின் வளம் குறைந்து வருவதை உணர்ந்த விவசாயிகள் அடியுரமாக சாண எரு போன்ற இயற்கை உரங்களை பயன்படுத்தி கொண்டு அவசர தேவைக்கு மட்டும் குறைந்த அளவில் ரசாயன பூச்சிக்கொல்லிகளை தெளிக்கும் ஒருங்கிணைந்த பண்ணைய முறைக்கு மாறி வருவது வரவேற்கத்தக்கது. இயற்கை விவசாயம் குறித்து பேசப்படுவது ஒரு விழிப்புணர்வுக்கான தொடர்பாக இருந்தாலும் அது முழுமையான செயல்பாட்டுக்கு வர வேண்டும் என்றால் நுகர்வோர் இயற்கை விளைபொருட்களுக்கு நியாயமான விலையை கொடுக்க முன் வருவதும் உரமானியத்தின் ஒரு பகுதியை இயற்கை விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகையாகவும் காப்பீட்டாகவும் அரசு வழங்குவதும் அவசியமாகும். அதுவரை நிலத்தில் ரசாயனம் தெளிக்கப்படுவது விவசாயியின் பிழையாக கருதப்பட முடியாது. மாறாக வளம் குன்றிய மண் உணவு பாதுகாப்பு லாபத்தை மட்டுமே நம்பியிருக்கும். சத்தை பொருளாதாரம் ஆகிய மூன்றும் இணைந்து உருவாக்கிய கூட்டான நிர்பந்தமே தவிர வேறு காரணம் இருக்க முடியாது.